Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் யூடியூப் ஃபேமிலி அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பருப்பு கீரை கடையல் பாலக்கீரை. பாலக்கீரையில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாலக்கீரை செய்முறையோட நம்ம அதோட பயன்களையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போது நம்ம செய்முறையை பார்த்துடலாம். பாலக்கீரையை ஃபஸ்ட்டு நம்ம காம்பு அந்த தண்டெல்லாம் இல்லாமல் கிள்ளிட்டு அதை கழுவி சுத்தம் பண்ணி ட்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ கீரை ரெடியாக இருக்குது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கோம். கூடவே மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். மண் சட்டியில் எந்த டிஷ் செஞ்சாலுமே ரொம்ப சுவையாக கிடைக்கும். கூடவே இப்போது பச்சை மிளகாய் 2, தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு பூண்டில் 1/4 கப் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம். அதே போல் 1 கப்பு பொடிச்ச வெங்காயத்தை 1/2 கப் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா தண்ணி கொதிக்க வர ஆரம்பித்தாச்சு. இப்போ நம்ம துவரம் பருப்பு ஒரு கப் அளவுக்கு நான் ஊற வச்சுருந்தேன், கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொதிக்கும் போது பருப்பு போட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக வேக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது. இது வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ பொங்கி வரும், நம்ம எடுத்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போது பாதி அளவுக்கு 3/4 பதத்துக்கு பருப்பு வெந்தாச்சு. நம்ம கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த கீரைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாலக்கீரையில் விட்டமின் ஏ, சி, இரும்பு சத்து, மெக்னீஷியம், பொட்டாசியம், ஜிங்கு நிறையா இருக்குங்க. இந்த போல் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பாலக்கீரையில் டெய்லியுமே ஒரு 10 லீஃப் அளவுக்கு நம்ம அன்றாட உணவில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போது நம்ம பாத்திரத்தில் அதாவது சட்டியில் எல்லா கீரையும் நம்ம போட்டாச்சு. ஒரு கரண்டி வச்சு நம்ம மெதுவாக அழுத்தி கொடுத்தோம்னா அடியில் சூடாகி வேக ஆரம்பித்ததுனால எல்லா கீரையும் அமிழ்ந்தி நல்லா உள்ளே போயிடும். ஒரு தட்டு போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் பிரட்டி விட்டு வேக விடலாம். சிம்மில் வச்சுக்கலாம். இது அடி பிடிக்காது, இருந்தாலும் ஸ்மூத்தாக வேக ஆரம்பிச்சிடும். நமக்கும் டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். எப்போவுமே கீரை டக்குன்னு வெந்து வந்துடும். பருப்பு வேகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும். இப்போது இந்த கீரையோடு சேர்ந்து பருப்பும் நல்லா மிங்கிளாகி வெந்து வரதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிதம் செஞ்சு கொண்டு வந்துடலாம். இந்த பருப்புக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் சட்டியில் விடும்போது நல்லெண்ணெய் விட்டோம். இப்போ தாளிக்காதும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் 2 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு மீதி வச்சுருந்த 1/4 கப் அளவு பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு வெங்காயமும் மீதி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரையில் சேர்த்து கடையும் போது பக்கா டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போது இது கூடயே காரத்துக்காக வரமிளகாவை விதை இல்லாமல் கிள்ளி ஒரு 3 மிளகா அளவுக்கு சேர்த்துருக்கோம். நம்ம நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பூண்டு, மிளகாய், வெங்காயம் இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கீரையை ஒரு கலர் கிளறி விட்டுக்கலாம். இப்போ வதங்கி வந்ததுக்கப்புறம் அந்த வெங்காயம் தாளிதத்தை சட்டியில் உள்ள கீரையோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீரையை நம்ம கடையிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அதில் இருந்த பருப்பு தண்ணியெல்லாம் கீரைக்கு சமமாக வெந்து வந்திருக்கு. நம்ம வடிகட்ட தேவையில்லை. அப்படியே இறக்கி வச்சு உப்பு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவைன்னா நம்ம மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக போட்டுறக்கூடாது. இதை நம்ம கவனத்தில் எப்பயுமே வச்சுக்கணும். எந்த ஒரு உணவு சமைச்சாலுமே உப்பு சேர்க்கும்போது மட்டும் நமக்கு டபுள் கான்சியஸ் வேணுங்க. ஏன்னா உப்பு அதிகமாக போயிட்டால் சாப்பிடவே முடியாது. பத்தலைனா கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்ம கரெக்டான பதத்தில் வெந்த இந்த கீரையும் பருப்பும் அழகு போல் நல்லா
மசிஞ்சு வந்துட்டுருக்கு. நம்ம சேர்த்த கலவையும் சேர்த்து இதோட மிங்கிள் ஆகிறதுக்காக தான் நம்ம கடையிறோம். கடைஞ்சி முடித்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கீரையில் பார்த்திங்கன்னா நம்மளோட சரும ஆரோக்கியம், தலைமுடி வளர்ச்சி, இரத்த சோகை இதெல்லாமே க்யூர் ஆகும். அது போக இதை விட சூப்பரான ஒரு விஷயம், அல்சைமர் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட இந்த கீரை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதாவது நிறைய பேர்த்துக்கு வந்து ஞாபக மறதி வயசான சமயத்தில் வரும் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் கூட இந்த கீரை வந்து ரெமிடியாக இருக்குங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கீரையில். நம்ம இப்போ கடைஞ்சி முடிச்சாச்சு. வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாலக்கீரையில் வெறும் நியூட்ரிஷன் விட்டமின்ஸ் மட்டும் இல்லைங்க, பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏவும் நிறையா இருக்குது. அது போக ஃபிலவனாய்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிலவனாய்டுகள் அதாவது இது வந்து புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய பண்பு நிறைஞ்ச ஒரு விஷயம். அது வந்து நம்மளோட உடம்புல இது வந்து செக்ரேட் பண்ணுது. மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், அப்புறம் அதுவும் தாண்டி ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் விதைப்பை புற்றுநோய், பெருங்குடலை வரக்கூடிய பெப்டிக் கேன்சர், இதெல்லாமே வந்து தடுக்கக்கூடிய அபாயத்தெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பாலக்கீரையில் நமக்கு கிடைக்கிதுங்க. ஃபிலவனாய்டுகள்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வேதிப்பொருள் இந்த பாலக்கீரையில் நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. அதனால் நம்ம அடிக்கடி இந்த பாலக்கீரையை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்லி நமக்கு கிடைக்கும். ஒரு சிலர் வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பெனிஃபிட்ஸை சொல்லி நீங்கள் சாப்பிட வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அது போக இந்த ரெசிபி செய்கிறதும் ஈஸி. குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கிடணும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களை வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.